சூரிய வம்சம் ஃபேமிலியோட 3 BHK மூவி ரிவ்யூ பார்க்கலாமா? மூவி ரிவ்யூக்கு போகிற முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. 3 BHK ஓட மூவி ரிவ்யூ சுருக்கமாக என்ன சொல்லணுன்னா, ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க, இது ப்ரெடிக்டபுளான ஸ்டோரி தான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கு இல்லையா, வீடு வாங்கணுன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். பட் அந்த கனவு தள்ளி போக போக என்ன நடக்கும் அண்ட் ஏன் தள்ளி போகுது, கரெக்டாக நம்ம ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், இல்லை வீட்டில் யாராச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடுவாங்க, இல்லை ஜாபு போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடக்கிற சுச்சுவேஷன் அப்படியே காட்டியிருப்பாங்க. படத்தை பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. சரத்குமார் சாராக இருக்கட்டும், இல்லை தேவயானியாக இருக்கட்டும், இல்லை சித்தார்த்தாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த சித்தார்த்தோட ரோல்ஸ்லாம் சிலது நீங்களே ரிலேட் பண்ணுவீங்க. என்னடா எல்லாமே நம்ம ஃபெயிலியராக இருக்கும், உண்மையிலே நம்ம தான் ஃபெயிலியராக, இந்த சொசைட்டி நம்மளை சில டைம் அந்த ப்ரெஷர் கொடுக்கும் இல்லையா, அந்த ஃபீல் உங்களுக்கு கொண்டு வருங்க. இந்த சொசைட்டிக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே திருப்பி சித்தார்த்தாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லாருமே லைஃப் அப்புறம் ரீஸ்டார்ட் எப்படி பண்ணுவாங்கன்றதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. படம் சில இடத்துல லென்த்தாக இருந்தாலுமே அது போர் அடிக்காமல் போச்சுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இப்போ எப்படியும் நம்ம இந்த மலையாளம் படம் பார்த்தோமோ அதே ஃபீல் தான் இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் படமாக இருந்துச்சு. ஸோ ஒரு வீடுனா அது வெறும் செங்கல் கிடையாது, இட்ஸ் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ், ஹாப்பினஸ், அது சேட்னஸ் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்றதை அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் நிறையா தெரியணுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.